ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீட்சா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கான டாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்க போகிறோம். எப்படி நம்ம குயிக்காக அண்ட் சீக்கிரமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த பீட்சாவோட டாப்பிங்காக கோபி 65 ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த கோபி 65 குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த கோபி 65 செய்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம கடைகளில் போயிட்டு வாங்கினோன்னா நிறைய அவங்க க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காகவும் சுத்தமாகவும் செய்ய முடியும். ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ குயிக்காக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் காலிஃப்ளவர்லாம் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா எடுத்துட்டேன். ஹாட் வாட்டரில் போடும்பொழுதே கொஞ்சமாக சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு அந்த பாயில் ஆகும் பொழுதே ஹாஃப் பாயில் ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த சால்ட் எல்லாமே உள்ளே இறங்கிடும். அடுத்ததாக நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன்ஸ் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே போல் 1 டீஸ்பூன் மைதா மாவு அண்ட் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அண்ட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமலே ஃபர்ஸ்ட் இந்த பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். இப்போ நீங்கள் இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ வேணும்னாலுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே நம்ம வாட்டர் ஆட் பண்ணாதனால ரெடிமேட் மிக்ஸாக நம்ம வச்சுக்க முடியும். எப்போ வேணும்னாலுமே இம்மிடியட்டாக எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆல்ரெடி காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம வாட்டர்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் அது எப்படியும் இருக்கும். ஸோ அந்த வாட்டர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற விட்டுடலாம். ஸோ தட் இந்த உப்பு காரம் எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் இறங்கிடும். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்பொழுது இந்த பவுடர்ஸ் எதுவுமே நமக்கு பிரிஞ்சு வராமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா ஊறி எவ்வளோ லிக்விடாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம தண்ணி அளவாக விட்டாலுமே கொஞ்சம் நேரம் ஆக ஆக நிறைய வாட்டர் விட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு கடாய் வச்சாச்சு. கடாய் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆயாச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்லோ ஃபயரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ஃபாஸ்ட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்களா, நிறைய ஆனியன்ஸோட வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்பொழுதே தெரியுதில்ல எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் சில்லியை யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக செய்யக்கூடிய பீஸா பார்க்க போகிறோம். வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிற பீஸா பேஸ் தான். அந்த பேஸ் வாங்கிட்டு அதில் லைட்டாக நம்ம டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் நல்லா சில்லி சாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நமக்கு இதில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம இங்கே டாப்பிங் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன், டொமேட்டோ அண்ட் கேப்சிகம் 3 டாப்பிங் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம சூப்பராக அண்ட் கிறிஸ்பியாக செஞ்சு வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை இங்கே நம்ம டாப்பிங் பண்ண போகிறோம். இது கூடவே நீங்கள் ஆலிவ்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அது கூடவே ஆட் பண்ணலாம். பட் சில குழந்தைங்களுக்கு அந்த ஆலிவ்ஸ் பிடிக்கிறதில்ல, அதனால் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. இப்போது இது எல்லாமே நம்ம வீட்லேயே செய்யும்பொழுது குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அவங்களே கூட உட்காந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க தான் இதெல்லாமே டெக்கரேட் பண்ணாங்க. அண்ட் சீஸ் சூப்பராக திருகி வச்சு கொடுத்தாங்க. அதையும் நம்ம சூப்பராக நம்ம டாப்பிங் பண்ணிக்கலாம். இதே எல்லாமே டாப்பிங் பண்ணிவிட்டு ஆரிகனோ அண்ட் சில்லி பவுடர் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதையும் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். நாங்கள் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மேலே தூவிட்டுருக்கோம். இப்போது இதை நம்ம தோசை பேனில் வச்சும் டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வச்சு எடுத்தோன்னா
நமக்கு எதுவுமே ரோஸ்ட் ஆகாமலோ இல்லை கருகாமல் நல்ல ஆவியில் இந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த நம்ம ஷாப்பில் வாங்குகிற ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்குகிற பீஸா நம்ம வீட்டில் ஜஸ்ட் 20-30 ருபீஸ்க்குள்ளேயே ரெடி ஆகியாச்சு. இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.